பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவி நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? கர்த்தர் ரொம்ப நல்ல தேவன். நம்ம இந்த காலகட்டங்களில் என்னென்ன காரியங்களை பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள், வாக்குவாதங்கள், விட்டு கொடுக்காதது, இப்படி தான் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்னன்னா, நமக்குள்ள ஐக்கியம் இருக்கணும், நம்ம சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நம்ம அதனால் அதுக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து எப்பவுமே என்ன செய்கிறார்? ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்கிறத எப்படியாவது என்ன செய்யணும்? கலைச்சு விடணும். ஆண்டவர் வந்து என்ன பார்த்தார் அப்படின்னா, முதல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்து நல்லது 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 என்று சொல்லி பார்த்தார். நல்லதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் கடைசியாக பார்க்கும்போது இவ்வளோ நம்ம படைத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, இதையெல்லாம் ஆளுவதற்கு ஒரு மனிதன் தேவை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மண்ணை எடுத்து உருவாக்கி அப்படியே விட்டுவிடல. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவங்களுக்கு என்ன செய்தார்? அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து முதலாவது திருமணம் முடித்து வைத்தார். அப்போ ஒரு மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது, அது நல்லதே இல்லைன்னு சொல்லி முதல் சொன்னதே நமது ஆண்டவர். நம்ம ஆண்டவர் அதனால ஒருவருக்கொருவர் என்ன செய்தாங்க? ஒருவரோடு ஒருவர் இணைந்திருங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்க வேண்டும். அதை தான் இங்க இவங்க என்ன சொல்றாங்க? எங்களுடைய ஐக்கியம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. அப்போ அந்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்டு கேட்டு இருக்கிறத உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து எங்களோட ஐக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஐக்கியத்தை தான் விரும்புகிறாரு, பிரிவினையை அவர் விரும்பவே மாட்டார். இப்போ நிறைய இடத்துல குடும்பங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வாக்குவாதங்கள், விட்டு கொடுக்காத தன்மை, இந்த மாதிரி நிறையா ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் ஐக்கியப்பட்டு இருக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பொல்லாதவன் வேலை என்னன்னா, இருங்க இந்த வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? நமக்கு ஒவ்வொரு நாள் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல காரியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதில் நம்ம நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். காரணம், நம்ம எப்படி இதில் எல்லாம் இருந்து ஜெயிக்கணும்னா, நம்ம ஜெபம் பண்ணணும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமானது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபித்து ஜெயம் பெற வேண்டும். ஆண்டவர் முதலாவது குடும்பத்தை உருவாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவங்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தார். நன்றாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்தார். ஆண்டவருடைய விருப்பமே ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், தேவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அவங்க நிம்மதியோடு இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதைத்தான் அவர் விரும்புகிறார், அதைத்தான் அவர் செய்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆப்போசிட்ல ஒருத்தன் இருக்கிறான். அவன் இதுக்கு அப்படியே மாறாக குடும்பங்களுக்குள்ள ஐக்கியத்தை கெடுக்கணும், பிரச்சனையை உண்டாக்கணும், வாக்குவாதத்தை உண்டாக்கணும், அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துடணும், அவங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் வரணும், எரிச்சல்கள் எல்லாம் வந்து எப்படியாவது அவங்க ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக்கி போடணும். இதுதான் அவனுடைய வேலை. நம்ம அருமையான தெய்வ பிள்ளைகளை இதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த ஐக்கியம், இதை நாங்கள் காத்துக்கொள்ள நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி கணவனும் மனைவியும் கைகோத்து ஜெபிக்க வேண்டும். சபைக்குள்ள நல்ல கர்த்தருக்குள்ள வளர்ந்து இருக்கிறவங்க, தேறினவங்க, தன்னை விட தேறினவர்களோடு சேர்ந்து நல்ல தேவ ஆலோசனைகளை, வார்த்தைகளை கேட்டு ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் மாற்றங்கள் வரும், சபைக்குள்ள மாற்றம் வரும், சமுதாயத்தில் மாற்றம் வரும், நம்மளுடைய தேசத்திலேயே மாற்றங்கள் வரும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஐக்கியம் வந்து நம்ம தேவனோடு இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அந்நிய கிரியைகளோடு, அந்நிய மனிதர்களோடு நம்ம ஐக்கியம் இருக்கக்கூடாது. கர்த்தர் எதை விரும்புகிறார் என்று நம்ம ஆலோசிக்க வேண்டும், நம்ம நிதானிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, அது மாதிரி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் முதல் அற்புதமே கானா ஊர்ல உள்ள கல்யாண வீட்டில் அவர் அற்புதம் செய்தார். முதல் அற்புதமே அவர் கல்யாண வீட்டில் ஆரம்பிக்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து திருமணத்தை அவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்டது திருமணம் வந்து நடக்கணும். ஒரு மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து திருமணம் முடிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நீங்களும் என்ன செய்யுங்க? அந்த திருமணத்தை கர்த்தரே அங்கீகரிக்க வேண்டும், அவர் தான் ஆசீர்வதிக்க வேண்டும், அவரால் குடும்பம் ஏற்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் முன்குறித்த நபரோடு இணைத்து அந்த குடும்பம் தேவனுக்காய் வளர வேண்டும், கனி கொடுக்க
இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் எப்பயும் நம்மளை தனியே விடுகிற தேவன் அல்ல. நம்ம மட்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சகோதர சிநேகம்னா ஒருத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கூட அப்படி கிடையவே கிடையாது. தேவனுடைய ரத்தத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் சகோதர சிநேகிதர்கள். அவங்க தான் ஒருமித்து வாசம் பண்ணணும். அந்த இடத்துல ஆண்டவர் வருவார். 2 பேர் கூடும் பொழுது அந்த இடத்துக்கு நான் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். தேவனை அறிந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அவர் வார்த்தையை நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அவர் வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நம்ம வாழ நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கிருபைகளை கேட்டு பெற்று நம்ம நடக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். அதனால் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. சபையில் எப்போது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த காலம் ரொம்ப பொல்லாங்கனுக்குள்ளே சிக்கி கிடக்கும். கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அன்பற்ற சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியை நேசிக்கிறதுல, மனைவி கணவனை நேசிக்கிறதுல, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, பெற்றோர் பிள்ளைகளை நேசித்து காப்பாற்றி கனப்படுத்துறது கிடையாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் அவங்களுடைய வேலை கிடையாது. இதெல்லாம் பொல்லாங்கனாக இருக்கிற எவனை விழுகலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகிற பொல்லாத அவனுடைய வேலை. அவனுடைய வேலைகளுக்கு நம்ம கண்டறிந்து ஜாக்கிரதையாக விலகி நம்ம ஜெபம் பண்ணி காத்திருந்து விழித்திருந்து இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணனால் ஒழிய இப்படிப்பட்டதிலிருந்து நம்ம தப்ப முடியாத அருமையான தெய்வ பிள்ளைகளை கைகோர்த்து இணைந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபத்தை நீங்க ஆரம்பிங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கூரை இல்லாத வீடை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் மேற்கூரை போடலைன்னா அந்த வீட்டுக்கு வந்து என்னது ஒரு முகவரியே இருக்காது. அந்த வீடை நம்ம கட்டமண் சுவர் என்று சொல்லுவோம். அதனால மேற்கூரை போடப்பட்ட வீடு தான் அந்த வீடு வந்து அதுக்கு பேரே வீடு என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஒரு நேம் கொடுப்போம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் குடும்ப ஜெபம் இருந்தால் தான் அந்த வீடு மேற்கூரையோட பனி மழை குளிர் மற்றபடி வெளியிலிருந்து வருகிற எல்லா வித ஆபத்துகளுக்கும் அந்த என்ன செய்ய போகுது? அந்த கூரை தான் நம்மளை காத்து வருது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல குடும்ப ஜெபம் பண்ணினாதான் நம்ம மற்ற அழிவுகளிலிருந்து குடும்பம் காக்கப்படும். அதனால குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. அவருடைய சமூகத்தை விட்டு எப்போதும் இடைவிடாம எப்போதும் ஜெபித்து அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உலகம் பொல்லாங்கனுக்குள் சிக்கி கிடக்கிறது. அதனால எப்போதும் ஐக்கியப்பட்டிருங்க. கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும். யாருக்கெல்லாமோ ஓடி ஓடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா குடும்பம் எங்கேயோ போயிட்டு இருக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, முதலாவது குடும்பம் வந்து கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் அதை நேசிக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தை அவர் ஏற்படுத்தினவர், திருமணத்தை ஆதரிக்கிறவர். அதனால அந்த குடும்பத்தை முதலாவது நீங்க நேசித்து காப்பாற்றி அந்த குடும்பம் ஒருவருக்கொருவர் இந்த பிசாசு என்ன செய்வான்? கணவன் மனைவி இணைந்து ஒரு முடிவெடுப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு அவன் ஏதாவது ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு வருவான். ஜெபம் பண்ண விட மாட்டான், அவங்கள கூடி வாழ விட மாட்டான், அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணுவான், சண்டையை மூட்டி விடுவான். வேற ஏதாவது ஒரு அந்த மனைவிக்கு எது பிடிக்காதோ அதை கணவனை செய்ய வைப்பான். அதாவது அதே மாதிரி கணவனுக்கு எது பிடிக்காதோ அதை மனைவியை செய்ய வைப்பான். அதே மாதிரி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வாக்குவாதம். எங்க பார்த்தாலும் இந்த கடைசி காலத்துல கீழ்ப்படியாத பிள்ளைகள் பெருகி கொண்டே போறாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, டெக்னாலஜி எவ்வளவு உயர்ந்தாலும் பெற்றோரை என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி பெற்றோரும் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. அவங்களை எந்த வழியில நடத்தணுமோ அந்த வழியில பெற்றோரும் நடத்த அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோடு கூடி ஜெபம் பண்ணுங்க. அப்படியெல்லாம் ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெயித்த ஜெயமாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஐக்கியத்தை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, நீங்க ரொம்ப நல்லவங்க ராஜா, ரொம்ப ரொம்ப நல்லவங்க ராஜா. நீ குடும்பத்தை நேசிக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நேசிக்கிறீர், எங்கள் சபையை நேசிக்கிறீர், சமுதாயத்தை நேசிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் ஐக்கியத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பீராக. எல்லாரும் உண்மையிலே நிலைத்திருக்கட்டும். உடைய சமூகத்தை தேடி ஓடி வரட்டும். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க தடைக்கற்கள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருக்குள்ளே மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ளட்டும், உம்மை பிடித்துக் கொள்ளட்டும். உமக்காய் நிலைத்திருக்கட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபசெல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன்.